கணேவெவ திவுல்லேகுட கிராம மக்கள் சுத்தமான குடிநீரின்றி பல வருடங்களாக பிரச்சினைகளை எதிர்கொண்டு வருகின்றனர். நாளாந்த தேவைகளுக்காக சுத்தமான குடிநீரை பெற்றுக்கொள்வதில் அவர்கள் எதிர்நோக்கிய சிரமங்கள் ஏராளம். மக்கள் எதிர்கொள்ளும் சிரமம் தொடர்பில் கத்னோருவே சிறிதம்ம தேரர் கம்மதவின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். கணேவெவ விகாரை வளாகத்தில் இந்த திட்டத்திற்கான அடிக்கல் இன்று நாட்டப்பட்டது. கணேவெவ ஸ்ரீ பாலித விகாரையின் விகாராதிபதி கலபிட்டியாகம வஜ்ரவங்ச தேரர், கத்னோர்வே சிறிதம்ம தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினர் இந்த கைங்கரியத்திற்கு ஆசி வழங்கினர். நிக்கவரட்டிய பிரதேச செயலாளர் இஷானி குணரத்ன, எம்டிவி பிரதம நிறைவேற்ற அதிகாரி யசரத் கமல் சிறி, சிரச டிவியின் சமய விவகாரங்களுக்கான பணிப்பாளர் தர்மஸ்ரீ பண்டார ஏகநாயக்க, நிக்கவரட்டிய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியும் பிரதம போலீஸ் இன்ஸ்பெக்டருமான டியூடர் அபய் விக்ரம, இலங்கை கடற்படையின் லெப்டினன்ட் கமாண்டர் பாலித ஹேராத், கம்மத பொதுச் செயலாளர் பிரசன்ன அத்துக்கோர்ல உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர். கம்பெத திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் நீர் சுத்திகரிப்பு திட்டத்தை நாம் முதலில் தனமால்வில ஹம்பேகமோ கிராமத்தில் நிறுவினோம். அது எனக்கு நன்றாக நினைவில் இருக்கிறது. எனது நினைவு கிட்டிய வகையில் அந்த பகுதியை சூழவுள்ள சுமார் 25 அல்லது 30 கிலோமீட்டருக்குள் இத்தகைய 7 சுத்திகரிப்பு கட்டமைப்புகளை நிறுவ வேண்டியிருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் அங்கு அடையாளம் காணப்பட்ட 30 சிறுநீரக நோயாளர்கள் இருந்தனர். தற்போது அந்த பகுதியில் சிறுநீரக நோயாளர்கள் எவரும் இல்லை என்பதை கடந்த வாரம் நான் அறிந்து கொண்டேன். எனவே அங்கு குடிநீருடன் தொடர்புடைய பிரச்சனையே இருந்திருக்கிறது. இது தொடர்பில் சிந்தித்து சிறுநீரக பிரச்சனையுடன் தொடர்புடைய வைத்தியசாலைகளை அமைக்கும் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு பதிலாக இங்குள்ள குடிநீர் ஏன் மாசடைகிறது, இங்குள்ள குடிநீரை ஏன் பருக முடியாமல் போகிறது என்பதை கண்டறிந்து அதற்கான தீர்வுகளை நோக்கி பயணிப்பதையே செய்ய வேண்டும் என நினைக்கின்றேன். ඇයි මේ දූෂිත වෙන්නේ? ජලය ඇයි බීමට ගන්නට බැරි කියන දේ හොයාගෙන ඒ වෙනුවෙන් කටයුතු කරන එකයි මම හිතන්නේ අපි කරන්න ඕනේ. ඉස්සර මේ අම්මලා ඔය එහා පැත්තේ රිදි බැඳියලෙන් වතුර බිව්වා. அன்று எமது தாய்மார் அங்குள்ள ரிதி பெந்தி அளவின் நீரை பருகினார்கள், தெதிர்வின் நீரை பருகினார்கள், கிணற்று நீரை பருகினார்கள். இன்று குளத்தின் நீரை பருகவும் முடியாது, ஆற்றின் நீரை பருகவும் முடியாது, கிணற்று நீரை பருகவும் முடியாது. தண்ணீர் தொட்டிகளை ஏற்றிக்கொண்டு லொரிகள் கிராமமாக செல்கின்றன. குடிநீர் பொதுமக்களுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதற்கான காரணம் என்ன? வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் அன்று சக்தி வாய்ந்த மனிதர்கள் பலர் இருந்தனர். பாரிய கற்களை புரட்டி உடைத்து மாளிகைகளை உருவாக்கிய மனிதர்கள் அவர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அல்லவா? இன்று அவர்கள் அனைவரும் நோயாளிகளாகியுள்ளனர். புதிதாக சிறுநீரக வைத்தியசாலைகளை ஸ்தாபிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. தற்போது அந்த நிலைமை சிறிதாக எமது பக்கத்துக்கு பரவுகிறது. ஒரு பானை தண்ணீரை ஏனும் பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமை, எதையும் செய்ய முடியாது. இங்கிருக்கின்ற தண்ணீர் மிகவும் உவர்ப்பு தன்மையாக மாறியுள்ளது. இந்த குடிநீர் திட்டத்திற்கான பணிகளை விரைவாக நிறைவு செய்து விரைவில் மக்கள் பாவனைக்காக கையளிப்பதே கம்மதவின் நோக்கமாகும்.